ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிராவல் vlog தான் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆண்டிமடம் வரைக்கும் போக போகிறோம். யார் யார் போக போகிறோம்னா நானும், தன்ஷி, தர்ஷா, அம்மா. நாங்கள் 4 பேரும் ஸ்கூட்டிலே தான் போக போகிறோம். அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அம்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. 2 கட்டப்பை, சாக்கு, இது எல்லாமே ஸ்கூட்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ வண்டியில் ஃப்ரண்ட்டில் சைடில் மாட்டுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா கத்தாழிலேருந்து சேத்துத்தோப் போயிட்டு தென்னூர் பக்கத்துல தான் அத்தை ஊர் இருக்கு, சூரப்பள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு தான் போக போறோம். அங்க இருந்து ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆண்டிமடம் வந்து ஆண்டிமடத்துல இருந்து விருதாச்சலம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எங்கள் சாந்தியான வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் அத்தை வீடு பாருங்க, சின்னதாக கூரை வீடு தான். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இருக்குது அதிகமாக. இது கிறிஸ்மஸ் ட்ரீ தானே? அது ஃபுல்லாக என்ன அது? அம்மா இதுதான் நினைக்கிறேன். அம்மா இது கிறிஸ்மஸ் ட்ரீ தானே? இல்லை, இது வந்து என்ன மரம்? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, சவுக்கு மரம். இங்கே வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா களை வெட்டிட்டு இருக்காங்க மல்லாட்டைக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ரோடு போகுது. தர்ஷன் முன்னாடி போ, முன்னாடி போ. வீட்டில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டைக்கு வந்து களை வெட்டிட்டு இருக்காங்க. போயிட்டு பார்ப்போம். தர்ஷு, கீழே மல்லாட்டு செடி. நீங்க இங்கே இருங்க, மெயின் வரப்படியே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மல்லாட்டிக்கு வந்து களை வெட்டிட்டு இருக்காங்க. போயிட்டு பார்க்கணும். இது எதுக்கு மாமா களை வெட்டுறீங்க? மல்லாட்டிக்கா? பில்லு இல்லாமல் இருக்கிறதுக்கா? அப்புறம் ஒரு மணி வெட்டாது, அதுக்கு தான் இப்போ வெட்டுறது. நம்ம கோயில கொஞ்சம் பின்னாடி போட்டுருக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு. இப்போ களை வெட்டுறல மாமா, இந்த களை வெட்டுறது வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி நேரம்? காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்குமா? 200 200. இதுதான் பார்த்தீங்கன்னா மல்லாட்டைக்கு களை வெட்டுறது. களை வெட்டி 2 களை 3 களை வெட்டி இடையில சாப்பிட்றதுக்கெல்லாம் போலியா? 2 மணிக்கு போயிடுவோம்.
காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் களை வெட்டணும். சாப்பாடுலாம் இடையில கிடையாது. டீ வாங்கி தருவாங்க. டீ உண்டு. டீ வந்து வடை உண்டு வாங்க. சரி. நம்ம ஊர் பக்கம்லாம் களை அரிக்கிறது நடுவுக்கு. இங்கே ஃபுல்லாக மல்லாட்டை. வேற வேற என்ன விவசாயம்? வேற சோளம் போடுவோம். சோளம், நெல், நெல் அந்த சைடில் நெல். இது எதுக்கு? சவுக்க. சவுக்க எதுக்கு? வெட்டி டன்னு கணக்கில் ஏற்றுமதி பண்ணுறது. ஒரு டன் என்ன ரேட் வரும் தெரியல. இதை வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியல. 2 ஏக்கர் அப்படின்னு அவங்களால முடியல. அது எத்தனை வருஷம் மாமா? அது எத்தனை வருஷம் சவுக்கா? 3 வருஷம். 3 வருஷம் கண்ணு வச்சோன்னா வளர்கிறதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். அது பெரிய மரம் வரும், அறுத்து ஏற்றுமதி பண்ணணும். சரி வாங்க வீட்டுக்கு போகிறேன். இந்த மல்லாட்டைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்கிற வாய்க்கு அங்கே இருக்குது. அங்கே மல்லாட்டைக்கு களை வெட்டிகிட்டு இருக்காங்க. தர்ஷன் வீட்டுக்கு போக சொன்னல, பேண்ட்லாம் அழுக்காக்கிருக்கு பாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா களை வெட்டுறாங்க, அங்கேயும் களை வெட்டுறாங்க. வயல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சா? செப்பலைங்க கேட்டி வச்சிட்டியா? வயல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். தர்ஷன் மேலே ஏறாத. இதுலேருந்து சர்க்கிள் விட்டால் என்ன ஆகும்? அடி தான் படும். எங்கள் அத்தை வீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக இருக்குது. வெளிப்புறம் பாருங்கள். உள்ளார உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இது வீட்டுக்கு சைடு. விறகு குச்சிலாம் இங்கே வச்சுருக்காங்க. வண்டி இங்கே நிற்கிது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு பண்ணை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றீங்களா? பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத்தை வீட்டை உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சுற்றி காமிக்கிறேன். சுற்றி காமிக்கலாமா தர்ஷன்? தன்சி என்ன சாப்பிட்டுட்ருக்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்ததும் சிக்கன் குழம்பு, சாதம், அப்பளம், வடை, பாயாசம். சரி போ. இப்போ நான் சாப்பிட போகிறேன். அம்மாவும் தன்சியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் குழம்பு, அத்தை வச்ச சிக்கன் குழம்பு. எப்படி இருக்குது தன்சியம்? அதுக்கா எங்கள் அப்பளம் இருக்குது, பாயாசம் இருக்குது, வடை. இன்னைக்கு சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டு வயலுக்கு போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு வந்து மாமா போயிட்டுருக்காரு. பொறுமையா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, ஆடு வளர்க்குற இடம். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலை வெட்டி கொண்டு போய் வச்சுருவாங்க. இலை தான் அதுக்கு சாப்பாடு. கீழே ஓப்பன் வழியா. யாரோடது? ஏதுமா மாமா வீட்டு வயல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த சைடும் இப்போ அங்கே போய் பார்ப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்லாட்டை தான் போட்டிருக்காங்க. நீங்கள் களை வெட்டலையா? இன்னும் நாள் ஆகணுமா? களை வெட்டிட்டு தண்ணி விடுவீங்களா? ஒரு காணி. பெரிய நெல்லிக்காவா இது? இது யாருது? இது நிறைய காய்ச்சிருக்கு. நிறைய கீழே நிறைய கிடக்கு பாருங்க. இங்க பாருங்க, பெரிய நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இது கிலோ எவ்வளவுதான்? இது ரேட் அதிகம். அது இந்த பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் மரம். எவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. கிலோ இது வந்து 2000 ரூபாய்க்கு மாமா கொண்டு போய் விற்றுருக்காங்க. எங்கே விற்றீங்க? சந்தையில? அவங்களே வந்து பறிச்சு போயிடுவாங்க. பறிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே இடம் வச்சு நம்ம கிலோ கணக்கு கொடுத்தோம்னா அவங்க ஓடி விற்றுருவாங்க. சரி வாங்க.
இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமா வயல். இது இந்த காலமே உங்களுக்கு தானா? இந்த காலம் நம்மளுக்கு. இதில் என்னென்ன மரம் இருக்கு? இதில் வந்து இது தென்னை மரம், ஒரு தென்னை மரம். இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம், 2 மரம். அது 2 நெல்லிக்காய் மரம். 2 நெல்லிக்காய் மரம். என்ன தெரியுமா? வந்து இது இந்த பஞ்சு மரம் மாதிரி இருக்கு. பஞ்சு மரம் இல்லை, இது அது ஒரு மரம். பொங்க மரமா? பொங்க மரம். பொங்க மரம், 2 மாமரம். நான் அதில் ஏறினேன். மாமா அந்த மரத்து பேர் இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பூ வந்து சிவன் கோயிலில் போடுற பூ. இது என்ன பூ இது? அது நல்லா பேர் வந்து இதில் வச்சு கொம்பு. இந்த பூ பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் வந்து சிவன் கோயிலில் வச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். சிவன் கோயிலில் வைப்பாங்களாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் இது அந்த மரத்தில் தான் பூக்குது. பூ மொக்குதா இருக்கு பாருங்க. இந்த வேர்லாம் நல்லா கரெக்டாக பார்த்து. இந்த மரம் பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வேரம் பாருங்க. இது வந்து பூ பூக்குற அந்த வேரு. அந்த பூ பூத்து இந்த வேரில் தான் அத்தைக்கு தெரியும் இந்த மரத்து பேரு. அங்கே வீட்டுக்கு போய் நம்ம கேட்போம். நான் சொல்கிறேன். சிவன் கோவில்ல இந்த பூ வந்து வைப்பாங்களாம் சிவன் சுவாமிக்கு. வச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இந்த மரம் பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா இது அதிகமா யார் வீட்லயும் இருக்காது இந்த மரம். இது ரொம்ப நாள் இல்லை, இது எங்க கேரளாவில அந்த பையன் வச்சிருக்கான். இது இது இந்த மாரி கீழே தான் தொங்கி இது வேறு மாரி இது கீழே மட்டும்தான் பூக்கும், மேலேயும் பூக்கும். வயரெல்லாம் பூக்காது. சரி வாங்க, இந்த மரத்து பேர் நம்ம போய் அத்தைக்கிட்ட கேட்கலாம். அப்படியே சொல்லியிருந்தாங்க. அந்த பூ எடுத்துட்டே வா, வச்சிரு. இப்போ சாப்பிட்டுட்டு மாமாவோட வயலை பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பார்க்குறோம். இது ஃபுல்லாக களம். அடுத்து இங்கே கிணறு, வீடு தான் இருக்கு பாருங்க. வீடு தான் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடியே வந்து வயல். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய எலுமிச்சை மரம் இருக்குது. எலுமிச்சை மரம் தானே அது? எலுமிச்சை மரம் இருக்குது. பழமும் கிடைக்கல. மாமா பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சி தண்ணி செடிக்கு ஊற்றுவீங்களா? ஆனால் மோட்டர் போட்டு இறக்கிறதா பாருங்க. அடுத்தது வந்து இந்த எலுமிச்சை நிற்கிறேன். இதில் ஒரு படம் இந்த மோட்டர்லேருந்து ஒரு படம் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுடைய மோட்ரு. சொந்த மோட்டரா மாமா? சொந்த மோட்டரா? இது இப்போ ஆன் பண்ணிங்கன்னா இந்த செடிக்கெலாம் தண்ணி போகும், இந்த மல்லாட்டை செடிக்கெலாம். கிணறு அந்த மோட்ரு வந்து இந்த கிணத்து தண்ணியிலேருந்து போகுதா? சொந்த மோட்ரு பார்த்துக்கோங்க. சொந்த கிணறா? கிணறு இது நீங்களே வெட்டினதா? இது எவ்வளோ ஆச்சு வெட்டுறதுக்கு? எத்தனை வருஷமா இருக்கு? இது ரொம்ப நாளாக இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு மாமாங்க இருக்கும், மாமாங்க தாண்டும். அப்படின்னா மாமாங்க என்னதுமா? அது 5000 வருஷம். 5-6 வருஷமா? 25 வருஷம். ஒரு மாமாங்க, ஒரு மாமாங்கன்னா 25 வருஷம். ஆமாம், அதோட தாண்டி தான் இன்னும் இருக்கும். அப்போ இந்த கிணறு 30 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க, இது உள்ள அப்படியே குதிச்சா நம்ம நீச்சல் அடிச்சு மேலே எப்படி வர முடியும்? கவர் கட்டி அப்படியே ஏறிக்கும். இந்த கவர் இருக்குல்ல, படிக்கட்டுலாம் வச்சுருப்பாங்க சில ஊரில். ஆமாம். ஏன் இதில் என்ன காலம் ஏற போகிறேன்? கிணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. இதில் இப்போ நெல்லிக்காய் கீழே இல்லை, எல்லாம் மேலே இருக்கான். கீழே பாருங்க எவ்வளோ நெல்லிக்காய் கிடக்குன்னு. கீழே இருக்கிற கல்லையில ஏறி நின்னா என்ன இருந்துச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய நெல்லிக்காய்னு. மரத்தில் மேலே இருக்குது எல்லாமே. இதோ கீழே இருக்குது. சரி பாருங்க, பெரிய நெல்லிக்காய். இப்போ போகலாமா? வா தனிச்சி வா. தர்ஷனம் வரணும்னு ஒன்று தானா? அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல. இதுவும் நம்ம வயல் தானே? 5 துண்டு அதான் 1 2 3 4. அதோட இந்த தென்னங்கன்லாம் அவங்களுக்கு தான். சரி
கொல்லையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தர்ஷன் வரணும் ஆசைப்பட்டான். இந்த இருக்கான் வீட்டில் இருக்கான். பாவம் அவன் அடுவு போகிறான். கொல்லையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா கிட்ட ஒரு வண்டி இருக்குது, எக்ஸல் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. இந்த வண்டி எங்கே வெளியில் போனால் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதா மாமா? இப்போ வீட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் இருக்குது. அம்மி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாகலிங்கம் மரம். அது வந்து சிவன் கோயிலில் தான் வைப்பாங்க. சிவன் கோயிலில் வச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சரி மாமா. அந்த மரத்து பேர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் மரம். இப்போ அத்தை வீட்டை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போர்ட்டிகோ இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்களா கத்தி, சீப்பு, ப்ரெஷ்ஷு, கண்ணாடி, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே கீத்துலேயே வந்து சொருகி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இருக்குது பார்க்க. இங்கே 2 கரண்ட்டோட மெயின் பாக்ஸ் இருக்குது, ஒரு சுவிட்ச் பாக்ஸு, கொடைக்கழி, இங்கே ஒரு லைட்டு. இதுலேயே பாருங்கள் குச்சிலாம் நிறையா பார்த்தீங்கன்னா பறனை மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த சைட்லேயும் சேம். இந்த டோரை பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சைடில் என்னென்ன இருக்கு, ஒரு விறகடுப்பு இருக்குது, இங்கே ஒரு விறகடுப்பு இருக்குது, தேங்காய் இதெல்லாம் இருக்கு, தண்ணி இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அத்தை வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக அம்மா என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மா வீட்டு வயலில் காய்ச்ச தட்டைப்பயிர் பாருங்கள். இது எத்தனை கிலோ வரும்? 3 கிலோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்டு எல்லாம் பொங்க வரிசை பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வச்சுருக்காங்க. நீ எடுத்து கொடுத்துருமா. பார்த்தீங்கன்னா இப்போ அத்தைக்கும் மாமாவுக்கும் அம்மா கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கோங்க. அத்தை வீட்டோட இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. உள்ளே வந்தோம்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. பாருங்கள், இதான் எங்கள் அத்தை வீட்டோட கிச்சன். கிச்சனில் இங்கே தண்ணி குடம், சமைச்சு இங்கே தான் வச்சுப்பாங்க. இங்கே ஒரு கேஸ் ஸ்டவ்வு, ஒரு சிலிண்ட்ரு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடுகு டப்பா, மிளகு டப்பாலாம் வைக்கிற இடம் இந்த இடம் தான். பாருங்கள், ஒரு பலவையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலண்டர் வச்சுருக்காங்க. பாத்திரம்லாம் வெளியில் விலக்கி காய வச்சு கொண்டு வந்து இந்த உட்டில் வந்து கவுத்து வச்சுருவாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் இருக்குது, இந்த சைடில் ஒரு கட்டில் இருக்குது. ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இந்த ஃபேன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பீரோ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடு தான் இது, கூரை வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரணை மாதிரி கழியாலே செஞ்சுருக்காங்க. இது மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா குச்சிலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு மடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு கொடி வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடில் ஒரு பெட்டி இருக்கு பாருங்கள். இந்த சைடில் பெட்டி இருக்குது, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ட்ரங்கு பெட்டி பாருங்கள், 2 ட்ரங்கு பெட்டி இருக்குது. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுருக்குறாங்க. சின்ன பலவையில் பார்த்தீங்கன்னா விளக்கு, தாம்பூலம் தட்டு, ஃபோட்டோலாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடில் அரிசி பருப்புலாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே ஒரு புது கிரைண்டர் வந்து இப்போ வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. அதுக்கு மேலே வந்து சின்ன கிரைண்டரு, 2 கிரைண்டர் அந்த கார்னரில் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டுறதுக்கு அங்கே வந்து ஹேங்கர் கொடுத்துருக்குறாங்க. அத்தை வீட்டுடைய ஒரு ஓவர் வியூ பாருங்கள். சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீடு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 2 பையெல்லாம் மாட்டி வச்சுருக்குறாங்க, ஒயர் கூட பாருங்கள். அடுத்து டார்ச் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீத்துலேயே சொருகி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அத்தை வீடோடைய ஓவர் வியூ. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. ஃப்ரண்ட்டு, அது வாசல், இது ஒரே ஹாலு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு பாருங்க.
எத்தனை வருஷமா அப்போ இந்த வீடு இருக்கு? இதா ம் இது 5 வருஷமா இருக்கு. 15 வருஷம். ஸோ வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, வண்டி ரெடியாக இருக்குது. ஆயாங்க இங்கேருந்து விருதாச்சலம் போயிட்டு அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு. அதை தான் எடுத்துட்டு போடணும். பார்த்தீங்கன்னா பில்லுக்கு மருந்து அடிக்கிறாங்க. குடிச்சிட்டோம். போயிட்டு வரோம். செருப்பு போட்டுக்கிட்டியாடா? டெம்போ வருது.
விருதாச்சலம் நகை கடைக்கு இப்போ வந்திருக்கோம். செயின் சொல்லல தான் இப்போ வந்து நகை எடுத்துட்டு இருக்கேன். 1 கிராம் பார்த்தீங்கன்னா காயின் வந்து எடுக்கிறதுக்காக இப்போ கேஷ் கட்டி பில்லு வாங்கிட்டேன். 13,060 ரூபா 1 கிராம் காயின் வந்து இப்போ எடுத்தாச்சு. அங்கேருந்து உடனே விருதாச்சலம் லக்ஷ்மி ரெடிமேட்ஸ்க்கு தான் இப்போ வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு பாருங்க. ஜிஆர்டி நகை கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க லக்ஷ்மி ரெடிமேட்ஸ்ல வந்து தர்ஷன் பிறந்த நாளுக்கு இப்போ வந்து ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தம்பிக்கு நிறைய பேண்ட் ஷர்ட் இருக்கு. அவங்ககிட்ட கோட் ஷூட் தான் கிடையாது. அதனால டிஷர்ட்டு மேலே கோட்டு கீழே வந்து ஜீன்ஸ் பேண்ட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். காலையில 10 மணிக்கு கிளம்பணும். கரெக்டா இப்போ விருதாச்சலம் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி போல ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக கண்டிப்பா 6:30 மணி போல ஆயிடும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். தம்பிக்கு ட்ரெஸ் இங்கே எடுத்துட்டு போயிடலான்ட்டு தான் நான் செலக்ட் பண்ணி இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 940 ரூபா வந்துருச்சு. தர்ஷனோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு போறோம் தான். போன வருஷமும் நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து புது வீட்டில் செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. வீட்டுக்கு கரெக்டா ஒரு 6:30 மணி போல வந்தாச்சு. தன்ஷி தர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. இப்போ 1 வீக் பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னு இப்போ அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். இப்போ பசங்க இங்கே தான் இருக்காங்க. பசங்களை இங்கே விட்டுட்டு நான் உடனே சிதம்பரம் கிளம்பிடுவேன். தன்ஷிங்க 2 நைட்டி எடுத்திருந்தேன். இந்த நைட்டி நான் செலக்ட் பண்ணது கீழே இருக்கிற ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து செலக்ட் பண்ணது. ஒரு நைட்டியோட ரேட்டு 330 ரூபா. 2 நைட்டி பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் நைட்டி எடுத்தது கிடையாது. அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க 2 நைட்டி பாப்பாவுக்கு எடுத்து கொடுன்னு. அதனால எடுத்து கொடுத்தேன். நெக்ஸ்ட் தம்பிக்கு கோட் ஷூட் எடுத்தாச்சு. இன்னைக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அப்பா வந்து சோளம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சோளத்தை இப்ப பிரிச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் உடனே சிதம்பரம் கிளம்பணும். நான் எப்ப சிதம்பரம் கிளம்புனாலும் அம்மா வீட்டுல இருந்து வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கொடுத்துருவாங்க. அதே போல இப்ப எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக. அப்பா வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக 30,000க்கு பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. மெத்த வீடு, சீட்டு வீடு, ஓட்டு வீடு 3 வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அடிக்க போறாங்க. பெயிண்டிங் கலர் பாத்தீங்கன்னா அப்பாவோட செலெக்ஷன் தான். எவ்வளோ பெயிண்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இதோட காஸ்ட் மொத்தமே பாத்தீங்கன்னா 30,000 ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்க அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டோடைய அவுட்ஃபிட் உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் கரெக்டா நைட்டு ஒரு 8:30 மணி போல பாத்தீங்கன்னா சிதம்பரம் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். பசங்களை அம்மா வீட்டிலே விட்டுட்டு நான் சிதம்பரம் வந்துட்டேன். என்னன்னா திங்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. மரவள்ளிக்கிழங்கு, வாழைக்காய் அது வந்து பழுத்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எலுமிச்சம்பழம் சாதம் கலர்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த விளாக் அவ்வளவுதான். விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றேங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.